டேட்டா செட்டில் வந்து கிளாஸ் இம்பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறேன்டா காமனாக நீங்கள் ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் எடுத்துனீங்களாண்டா என்ன அங்கே 2 கேட்டகரி வந்து மெயினாக என்ன கிளாஸிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் எங்களோட டார்கெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேணும் இல்லாட்டி என்ன 0 இல்லை 1 இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எங்களோட கிளாஸ் இம்பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறேன்டா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களோட சேர்ன் டேட்டா செட் இருக்குது. ஸோ அதில் வந்து டார்கெட்குள்ள சேர்னாக இருக்குது. இப்போ சேர்னா உங்களுக்கு தெரியுமே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாட்டி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் கம்பெனி இல்லாட்டி நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து எடுக்கிறீங்களாண்டா அந்த சர்வீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லையா, அந்த கஸ்டமர் வந்து என்ன அந்த சர்வீஸை கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்றதான் சேர்னு சொல்கிறது. அப்போ லீவ் ஆகிறேன்டா எஸ் இல்லையாண்டா நோ. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் 2 கிளாஸ் எடுத்துடும். பட் இந்த கிளாஸ் அதாவது இந்த டார்கெட் கொலம் இல்லை இந்த டேட்டா செட் வந்து பேலன்ஸாக இருக்கா இல்லையாண்டு செக் பண்ணணும்னா நாங்கள் எங்களோட டார்கெட் கொலமோட சேர்ன் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிக்கணும். சரி, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கவுண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இந்த கவுண்டையும் கொடுத்துருக்காங்க. நோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ப்ளஸில் இருக்குது. ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 1869 இருக்குது. இப்போ கொமனாக வந்து ஒரு டேட்டா செட்னு ஒரு ப்ராப்பரான டேட்டா செட்டில் பேலன்ஸான டேட்டா செட் எப்போ சொல்லுவோம்டா என்ன எங்களோட டார்கெட் கொலமில் இருக்கிற அந்த 2 கிளாஸுமே என்ன கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் கிளாஸ்லேயும் அரௌண்ட் ஒரு 50% இல்லை 48% இருக்கும். இல்லாட்டி என்ன நோ கிளாஸ்லேயும் வந்து அரௌண்ட் 51 இல்லை 49 50 அது ஒரு சின்ன ஒரு வேரியேஷனோட இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 73% இருக்குது. நான் வந்து பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 3% போட்டிருக்கேன் ரவுண்ட் பண்ணி. அதில் நோ கிளாஸ் வந்து 73% இருக்குது. ஜஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. அப்போ இதுலேயே பார்க்க தெரியுது எங்கள் நோ கிளாஸ் இந்த டொமினன்ஸ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ இது வந்து இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு டேட்டா வந்து இப்படிப்பட்ட ஒரு டேட்டா மாடலுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு மிஷின் லேர்னிங் டெவலப்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும்டா எங்களோட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசிஷன் மேக்கிங் ப்ரிடிக்ஷனில் வந்து நோ கிளாஸ் இந்த டொமினன்ஸ் வந்து யாருமே இந்த மாடல் உடன் இமீடியட்டாக என்ன அசம்ஷன் வந்து எடுத்துரும். ஓகே 73% இருக்கும்போது ஹை ப்ரியாரிட்டி வந்து என்ன நோ கிளாஸுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் வந்து என்ன ஒரு பயாஸ்டான அவுட்புட்டை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி தான் என்ன நாங்கள் வந்து இந்த கிளாஸ் இம்பலன்ஸை வந்து என்ன ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில டெக்னிக் இப்போ அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் டெக்னிக். ஸோ அப் சாம்பிளிங்னா ஒரு சின்ன சொல்லி வரும். ஸோ அப் சாம்பிளிங் ஒன்றும் இல்லைன்னு எங்களோட மைனாரிட்டி கிளாஸில் வரது எங்களோட ஜஸ்ட் கிளாஸ் அதில் பார்த்தீங்கன்னா 27%. இந்த மைனாரிட்டி கிளாஸை வந்து ஈக்குவலாக இது கொண்டு வரும் நோ கிளாஸுக்கு கொண்டு வந்து 73% கொண்டு வரதான் என்ன அப் சாம்பிளிங்னு சொல்கிறது. என்ன 73% இந்த மைனாரிட்டி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1869 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து 5174 டேட்டா பாயிண்ட்ஸு கொண்டு வரதான் அப் சாம்பிளிங்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த ஃபுல் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் அப்படி இம்பேலன்ஸ் டேட்டா செக் பண்ணுறது எல்லாமே என்னோட ஃபுல் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.